ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். யாராவது உங்களை ஏமாத்திருக்காங்களா? நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. உங்களை ஏமாத்திருக்காங்களா? ஆமா ப்ரோ. லவ் ஸ்டோரியாண்ணா? வாழ்க்கையே ஏமாந்துருக்கேன். யாருக்கிட்டையாவது ஏமாந்துருக்கீங்களா? நிறையவே. இது வரைக்கும் யார்கிட்டயா ஏமாந்துருக்கியா? நிறைய பேர் ஏமாத்தாங்க. இந்த நாட்டில் யார் ஏமாத்தாத இருக்கிறான்? இல்லை, எல்லாமே திட்டு பசங்க, யாரும் நம்ப முடியாது. ஏமாந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய ஏமாத்திருக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட லவ் பண்ணியிருக்கேன், ஏமாத்திட்டாங்க. அது ஒரு சின்ன வலி பெரிய வலியே. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது ஏமாந்தது நல்லது தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான். அந்தளவுக்கு அவங்க நல்ல என்ன ஒரு அடுத்த என்ன சொல்கிறேன் தாய் மாதிரி என்ன பார்த்துக்கிறாங்க. சத்யவாம் யூனிவர்சிட்டி வந்து மெரினா மாலில் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ப்ரோ. ஆட்டோ ப்ரைஸ் நார்மலாக 20 ருபீஸ் இருக்கும். ஆனால் ஒரு ஆட்டோ டிரைவர் அவங்க 900 ருபீஸ் சொல்லிட்டாங்க ப்ரோ. ஓ, இதான் இருக்கையிலே ரொம்ப ஏமாந்து. ஆமாம். என்ன மாதிரி ஏமாந்து? காதல் தானா? காதலே ஏமாற்ற மாதிரி தான் போகுது வாழ்க்கையில். 10ஆவதுலேருந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் அதுக்கப்புறம் லவ்வே வேணான்னு விட்டாச்சு. நம்ம கூடயே பேசுவாங்க, அப்படி பக்கத்தில் வேறு யாருனா இருந்தால் அவங்க கூடயே பேசுவாங்க. சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏமாந்துருப்போம். சார் நல்லா லாஸ்ட் வரைக்கும் நல்லா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி பார்த்துருப்போம், யோசிச்சிருப்போம். பட் அது மாதிரி வந்திருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸே இப்படி ஏமாற்றும் போது அந்த வழி எப்படி இருந்தது? அடுத்தவங்கள நம்பக்கூடாதுன்னு தோணும். திருப்பி நம்ம அவங்கள தான் போய் தேடிட்டு போவோம். 5 வருஷம் லவ் பண்ணேன், டைட்டாக கொடுத்துட்டு போயிட்டாச்சு. அல்ல ப்ரோ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை வந்துட்டேன். வேஸ்ட், அதை நினச்சி பார்த்துக்கு வேஸ்ட். எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது? பார்த்தேன், ஒத்தே இல்லை, அது போயிட்டேன், தட்டி விட்டேன். பொண்ணை நம்பி போனால் அவள் தான் இவனை மாதிரி நடுத்தரில் நிற்கணும். இல்லை இந்த மாதிரி பீச்சுக்கு பசங்க கூட தனியாக வந்துட்டு போகணும். இவன் ஒன்றுக்கிட்ட பேசுகிறான், இப்போ பேசுவான், மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சது இன்னொரு பொண்ணு கால் பண்ணோம், அதுக்கிட்ட பேசுவான். இவனுங்களாம் மோசமானவனுங்கண்ணா, ஒரு பொண்ணை உண்மையாக பண்ண மாட்டானுங்கண்ணா. நீ லவ்லாம் பண்ணல? பண்ணேன், அது ஒன் சைடு 4 வருஷம். ஃபஸ்ட்டு வேணான்னுச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சொல்லி பார்த்தேன். சரி வெயிட் பண்ணிருந்துச்சு, அதான் வெயிட் பண்ணிருக்கேன். எத்தனை வயசு கரெக்டாக எனக்கா? வயசு கேட்ட அசிங்க பத்திர பார்த்தியாண்ணா? 16ண்ணா. 16ஆ? அதுவே எத்தனை வருஷ காதல்? 4 வருஷ காதல். 4 வருஷ காதல், அதாவது 12 வயசுல இருந்து. 11 வயசுலேருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் யாராவது உங்களை ஏமாத்திருக்காங்களா? நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க சார். பண விஷயம், அதாவது நம்பிக்கை துரோகம், செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுருக்காங்க. நம்ம நிறைய செஞ்சுருக்கோம், அவங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கோம். நமக்குன்னு ஏதாவது ஒன்று கேட்கும்போது நம்மளை விட்டு போயிடுறாங்க, ஏமாத்திடுறாங்க. குறிப்பிட்டாப்புல இந்த ஒரு இன்சிடென்ட், இந்த சம்பவம் எனக்கு வலிக்குது அப்படின்னா அது என்ன சம்பவம் கரெக்டாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். லவ் பண்ணியிருக்கேன். லவ் பண்ணும்போது நம்மளை வந்து ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு அதான் நம்மளுக்கு இன்னும் வரைக்கும் அது ஒரு சின்ன ஒரு இதாக தான் இருக்குது. என்ன மாதிரி சொல்லி? தனிமையில் இருக்கும்போது அது ஒரு எங்கன்னா நம்மளுக்கு ஒரு அந்த ஞாபகங்கள் வந்துட்டு போய் தான் இருக்குது. அது ஒரு சின்ன வலி பெரிய வலியே. எத்தனை வருஷமா ஆயிடுச்சு? ஒரு 12 வருஷம் இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் நினைவுகள் இருக்குது சார். இப்போ கல்யாணம் முடிஞ்சு கண்டிப்பாக அதை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சுட்டாங்க. அதுக்கு டபுளாகவே என்னோட மனைவி வந்து அதுக்கு ஈக்குவல் அவங்களோட பண்ணிட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பண்ண பண்ணிக்காது ஞாபகம் இருக்கிறதுனால ஏதாவது அண்டு பட் அதுக்கான அவங்க ஆண்டவன் அதுக்கு தான் எனக்கு வந்து இதோட பெட்டரா உனக்கு இருக்குடான்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி 2வது ஒய்ஃப், திஸ் மை ஒய்ஃப் யாசின்னா. வாங்க. இப்போ கல்யாணம் பண்ணி உங்கள் கூட 12 வருஷம் உலங்காடு 12 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி 12 வருஷம். 3 பசங்களும் இருக்காங்க. ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அந்த ஏமாந்தது இப்போ நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இப்போ இவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது ஏமாந்தது நல்லது தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி. ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள். அவங்க இப்போ ஒரு லவ் பண்ணி ஏமாந்துருக்கேன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு அது எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, இது அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஓப்பனாக நாங்கள் பேசிப்போம். ஓப்பனாக நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரின்ட்டு. அப்போ அவங்க சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க விட்டு போனது எனக்கு நல்லது தான் அது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா, உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடைச்சிருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு. நல்ல வேலை அவங்கள நான் வந்து உங்களை பார்த்தா தேங்க்ஸ் சொல்லுவேன், அவங்கள நன்றி சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியா? உண்மைதானே? கண்டிப்பாக. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான். ஆனால் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய கிஃப்டாக எனக்கு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில். உண்மைக்குமே அந்த ஏமாந்தது இப்போ உங்களுக்கு ஒரு வழியாக தெரில? அது அந்த வழியை வந்து அவங்க வந்து என்னை வந்து அதை யோசிக்க முடியாமல், அதாவது அந்தளவுக்கு அவங்க நல்ல என்ன ஒரு அடுத்த என்ன சொல்கிற தாய் மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க அவங்க.
எல்லாம் ஆல்ரெடி ஒரு தாய்க்கு நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டு நேரத்தில் ஃப்ரெண்டு ஒரு எல்லா விதத்துலேயும் நம்ம ஒரு இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் அவனை என்னை வந்து ஒரு அங்கே நான் ஒரு ஏதாவது ஒரு தொழிலில் நஷ்டம் அடைஞ்சு நம்ம வந்து நான் சோர்ந்து போய் உட்காந்து வந்தாலும் என்னை கையை பிடிச்சி நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க நான் இருக்கேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ஏமாறுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் ஒன்று கிடைக்கும். கண்டிப்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கோ ஆடியன்ஸ்க்கோ? மக்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் கண்டிப்பாக அதாவது நம்ம யார் அதாவது நம்மளை விட்டுட்டு போகிறது போகட்டும் தான் சொல்லுவேன். அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஆண்டவன் அதை விட பெட்டராக நம்மளுக்கு வச்சுருப்பான். ஒரு விஷயம் நம்மளை விட்டு தள்ளி போகுதுன்னா அதோட பெட்டராக நம்மளுக்கு இருக்குன்னு தான் ஆண்டவன் உனக்கு நான் அதை விட நல்லதாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட பெட்டராக கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் உங்கள் ஒய்ஃப்? எவ்வளோ ஸ்பெஷல்னா இப்போ இந்த உலகமே எனக்கு சுற்றி ஒரு கையில் கொடுத்து இவங்க ஒரு கையில் கொடுத்தா இந்த உலகம் முக்கியமாக தான் இவங்க தான் முக்கியம்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு எங்களுக்கு ஸ்பெஷல். எனக்கு உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ? எங்கள் ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான். இந்த உலகமே எனக்கு அவர் தான். என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவர் கூட இருக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்கள் ஃபோனில் கூட அப்படி தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. மை வேர்ல்டு தான் சொல்லி சேவ் பண்ணியிருப்பாங்க. நல்லா இப்போ சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். இந்த இதுவும் இல்லாமல் தேங்க்யூ சார். தேங்க்யூ. யாராவது உங்களை ஏமாத்திருக்காங்களா? ஆமாம் ப்ரோ. சத்யபாம் யூனிவர்சிட்டி வந்து மெரினா மாலில் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ப்ரோ. ஒரு ஆட்டோ டிரைவரு ஃபர்ஸ்ட் நான் ஆந்திரா இருந்தேன், சித்தூர் சரியா. ஆட்டோ ப்ரைஸு நார்மலாக 20 rupees இருக்கும். பட் ஆனால் அவங்க 900 rupees சொல்லிட்டாங்க ப்ரோ. 900 rupees. எப்படி ஏமாந்தோம் அப்படிங்கிறப்ப என்ன ஃபீலிங் ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நான் மெரினா மால்வில் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கு அந்த மாதிரி டார்ட் இருக்குது. பட் ஒன்றும் இல்லை, 3 கிலோமீட்டர் தான். ஷாக் ஆயிடுச்சு நான். அவன் அவ்வளோதான் பா, 900 rupees தான் டோட்டல், கம்மி பண்ண சான்ஸே இல்லை அவ்வளோ சொல்லிட்டாச்சுண்ணா. இதான் இருக்கையிலே ரொம்ப ஏமாந்தோம். ஆமாம், ஆந்திரா பசங்க பார்க்கறனா ஆமா, இது ரொம்ப மனசுல இன்னும் இருக்குந்தா. பட் கொஞ்சம் தான், நாட் ஆல் ஆட்டோ மெம்பர்ஸ். கொஞ்சம் ஆமா இதுதான் இருக்கையிலே நான் ஏமாந்து வலிச்சது. ஆமாடா, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். உங்களுக்கு லவ் ஸ்டோரி அண்ணா? Story, not love story, but I am studying at Satyabama University. Her name is Bhavana. From starting second semester, I met her only 2 times in 4 years. She created the atmosphere like she doesn't like me, but she has love, but she doesn't express it anyway. In that way, she treated me. She herself cheats herself, and she cheated me. Now 4th year, I gonna talk something, and I got cheated that she doesn't like me. She created that atmosphere, but she has love in her. Actually, we both have love, but we didn't express that. In final year, this is 8th semester. We gonna talk, and we gonna. That time, how you feel? I feel so bad, but from 4 years, I'm having some not feeling good, but I waited for her for 4 years. I waited for her, and I'm gonna talk now 8th semester, and I'll manage everything. Now she is good. Now she is good, but now she is having some opinion. From starting, she is having some opinion. First, she is afraid of me to talk in front of. I am also afraid of her. If you take whole class, I will not talk to her. She will not talk to me. But she will talk with the whole class. I will talk with whole class. But we can't. We are not able to express our feelings. This incident is most cheating. Most cheating. I got cheated that she doesn't like me, and she is not having anything on me. Like that. 8th semester, last final semester, I will say to her, not just only like not love, only just respect towards her. Thank you. Okay, bro.
வாழ்க்கையே ஏமாந்துருக்குறேன். வாழ்க்கையே ஃபுல்லாக ஏமாற்றம் தான் இருக்குது. நம்ம ஒன்று நினச்சி பண்ணுவோம், ஆனால் வேற ஒன்று நடக்குது. என்ன பண்ணுறது? என்ன மாதிரி ஏமாத்துறோம்? காதல் தானா? காதல், காசி காதல் தான். என்ன மாதிரியான ஏமாற்றம் காதலில்? காதலே ஏமாற்றமாக தான் போகுது வாழ்க்கையில். ஒரு 10வது படிக்கிறதுலேருந்து 10வதுலேருந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும், அதுக்கப்புறம் லவ்வே வேணான்னு விட்டாச்சு. ஃபுல்லாக ஏமாற்றம் தான். எப்படி நம்ம ஒன்று நம்பி போவோம், ஆனால் அங்கே ஒன்று நடக்காது, வேறு மாதிரி நடக்கும். நம்ம கூடயே பேசுவாங்க, அப்படியே பக்கத்தில் வேறு யாருனா இருந்தால் அவங்க கூடயே பேசுவாங்க. அது மாதிரி தான் ஃபுல்லாக ஏமாற்றம். எப்படி ஏமாத்துனாங்க? லவ் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு அவங்க வீட்டில் செட் ஆகலை அப்படின்றாங்க. அவங்க வீட்டில் செட் ஆகலாம் எதுக்கு பாப்பா லவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு? அது ஏமாற்றம் தானே. அது நம்பியே வந்துருக்கிறோம், கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும்ல, அது ஒரு ஏமாற்றம். இதுதான். எப்படி இருந்துச்சு வழி? ஏமாறும்போது நினச்சி பார்க்கவே இல்லை, ஸ்டன் ஆகிட்டேன். இந்த மாதிரி தான் ஆகுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் ஒரு 2-3 மாதம் கழிச்சு அப்போ ஓகே நார்மல் ஆகிடுச்சு. இதுதான் இருக்கிறதுலே. ஆமாம், இருக்கிறதுலே ஏமாற்றம்னா இதுதான். இது வரைக்கும் யார்கிட்டயும் ஏமாந்துருக்கீங்களா அந்த லைஃப்பில் சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏமாந்துருப்போம். சார் நல்லா லாஸ்ட் வரைக்கும் நல்லா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி பார்த்துருப்போம், யோசிச்சிருப்போம். பட் அது மாதிரி வந்திருக்க மாட்டாங்க. சார் காசு விஷயத்துலாம் சரி, கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் சரி, ஒரு பர்சனல் விஷயம் ஷேர் பண்ணுறது இருந்தாலும் சரி, சொல்லி ஏமாந்துருக்கோம். தவிர அப்படி தான் லைக் பாதிக்கப்பட்ட சம்பவம் இந்த குறிப்பிட்டாப்பில் ஏதாவது இருக்கா? குறிப்பிட்டாதில் நிறைய இருக்குது. சிம்பிளாக ஏதாவது ஒன்று சிம்பிளாக ஒரு இந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த விஷயம் சொல்லாத, அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும். அது மாதிரினா நெக்ஸ்ட் டே போய் சொல்லிவிடுவாங்க. அவங்க வந்து மறுபடியும் நம்மக்கிட்ட வேறு மாதிரி பேசி சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. அது சரியாக வராது. நாங்கள் பர்சனலாக சொன்னாலும் சண்டை போட்டு போயிடுவாங்க. இந்த விஷயம் ரொம்ப பாதிச்சு. அந்த இது வரைக்கும் ஏமாந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப்பில். சூப்பர், தேங்க்யூ. இது வரைக்கும் யாருக்கிட்டையாவது ஏமாந்துருக்கீங்களா? நிறையவே. என்ன குறிப்பிட்டாப்புல யார்? ஃப்ரெண்ட்ஸு தான். வேறு என்ன பேசுகிறது எல்லாம் நம்ம சொல்லுவோம், அவங்க போய் இன்னொருத்தட்ட சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. காசு பண்ணல எதுவும் ஏமாறல. அந்த ஃப்ரெண்ட்ஸே இப்படி ஏமாற்றும் போது அந்த வழி எப்படி இருந்தது? கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தவங்கள நம்பக்கூடாதுன்னு தோணும். திருப்பி நம்ம அவங்கள தான் போய் தேடிட்டு போவோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம். அது அந்த வழி ஏற்படுத்துதா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்? கஷ்டமாக தான் இருக்கும். மனசு ஒரு 2 நாள் கஷ்டப்படுவோம். திருப்பி அவங்க பேசும்போது பேசணும்னு தோணும், பேசிடுவோம், அவ்வளோதான். இருந்தாலும் மனசில் இந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அடுத்த வாட்டி உங்ககிட்ட பர்சனல் விஷயம்லாம் ஷேர் பண்ணக்கூடாது தோணும். அதனால் இது வரைக்கும் ஏமாந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, ஏதாவது இது வரைக்கும் ஏமாந்துருக்கீங்களா? என்ன மாதிரி விஷயங்கள் ஏமாந்துருக்கீங்க? எல்லோரும் அதே சர்க்கிள் தான் ப்ரோ, சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஏமாத்துறது தான் யூஸ்வலாக. நம்ம உண்மையாக இருப்போம், அவங்க நம்மளுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. நேச்சுரல் அதுதான். என்ன மாதிரியான இது சில விஷயம், இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சதுன்னா என்ன மாதிரி? இது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் தான். அதுதான். என்ன இது? நம்ம வந்து அவங்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம், ஹெல்ப் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னும் போது அவனுமே வந்து எதுவுமே செய்யலை. நம்மளே சொந்தமாக இருக்கும்ல இன்சிடென்ட். அது வேணாம் ப்ரோ, வேணாம். ஓகே, அதனால பாதிக்கப்பட்டது கண்டிப்பாக நம்ம தான். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் யார்கிட்டயா ஏமாந்துருக்கியா? நிறைய பேர் ஏமாத்தேன் ப்ரோ. என்ன முக்கியமானதாக யார்கிட்ட ஏமாந்துருக்கேன்? ஃபஸ்ட்டு ஏமாந்ததுன்னா லவ். ஃபஸ்ட் லவ் 5 வருஷம் லவ் பண்ணேன். டைட்டாக கொடுத்துட்டு போயிட்டாச்சு. என்ன மாதிரி இது? என்ன மாதிரினா நல்லா தான் பேசியிருந்தது, நல்லா தான் பண்ணியிருந்தது. திடீர்னு அவங்க வீட்டில் தெரிஞ்சு விட்டு போயிட்டா. அப்போ அந்த வழி எப்படி இருந்துச்சு? அந்த வழி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வாரம் அழுதான். அழுதான் ப்ரோ, அவ்வளோதான். அப்புறம் அதை வந்துட்டேன். வேஸ்ட். அதை நினச்சி பார்த்து வேஸ்ட். எவ்வளோ ஃபீலிங்காக இருக்காது? எவ்வளோ ஃபீலிங்லாம் பார்த்தேன். ஒர்த்தே இல்லை, அது ஒர்த்தே இல்லை. போயிட்டேன், தட்டி விட்டேன். அந்த டைமில் ஒன்றும் பெருசாக தெரியலையா? வலி இருந்துச்சு, வேதனையா? ஒரு 2 நாள் இருந்தது. 2 நாள் அழுதேன். அதுக்கப்புறம் தட்டி விட்டேன். அந்த டைலாக் எந்த டைலாக்? டைலாக் எல்லாம் செட் ஆகுது ப்ரோ. நீ சொல்லு. இதோ அவன் தான் டைட்டாக ஏமாந்துக்கிறான். டேய் வாடா டேய். அவன் ஏமாந்த வெளில ஏமாத்திக்கிறவனா? அவனை காட்டுங்க, நான் கொஞ்சம் ஏமாத்தினவனா? நீ எப்படி? ஏமாந்ததுலாம் இல்லைண்ணா. யார்ட்டையுமே ஏமாத்திருக்கியா? ஏமாத்துனதுலாம் இல்லை. யாரையும் ஏமாற்ற மாட்டேன், யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன். தேடி போனா தானே தப்பு. அவ்வளோதான். எதுக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பொண்ணை நம்பி போனால் அவள்தான் இவனை மாதிரி நடு தெருவில் நிற்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பீச்சுக்கு பசங்க கூட தனியாக வந்துட்டு போகணும். அது வந்துச்சுன்னா அது கூட தானே வருவானுங்கோ. என்ன 1 வாரம் வருவானுங்களா, ஜாலியாக இருக்குமா? அதுக்கப்புறம் தனியாக தான் வந்துட்டு போனேன் இவனுங்கோ. அது விட்டு போன பிறகு அழுவுறது. அதுவும் அந்த பீச்சில் அதுவும் அந்த நல்லா தனியாக நடந்து போகிறானுங்க தெரியுமா? அந்த மாதிரி நடந்து போய் தான் இருக்கணும்.
பசங்க கூட. அதனால அது ஒரு வழியா, அதெல்லாம் ஒரு வழியா? அதெல்லாம் ஒரு வழியா? நோ, பார்க்கும்போது வயிறு எரியுதுண்ணா, எனக்கு வயிறு எரியுது. தோ இவன் ஒன்றுகிட்ட பேசுகிறான், இப்போ பேசுவான், மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சது இன்னொரு பொண்ணு கால் பண்ணோம், அதுக்கிட்ட பேசுவான். இவனுங்கெல்லாம் மோசமானவனுங்கண்ணா, ஒரு பொண்ணை உண்மையாக பண்ண மாட்டானுங்கண்ணா, சரியானவனுங்க. நீ லவ்லாம் பண்ணல? நான் லவ் பண்ணேன், அது ஒன் சைடு 4 வருஷம். அது வேணான்னுச்சு, ஃபஸ்ட்டு வேணான்னுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சொல்லி பார்த்தேன், சரி வெயிட் பண்ணேன்னுச்சு, அதான் வெயிட் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணிருக்கேன். எத்தனை வயசு கரெக்டாக உனக்கு? எனக்கா? ஓ, வயசு கேட்ட அசிங்க பத்திர பார்த்தியாண்ணா? 16ண்ணா. 16ஆ? 16 வயசுல ஒரு காதல். அதுவே எத்தனை வருஷம் காதல்? 4 வருஷம் காதல். 4 வருஷம் காதல், அதாவது 12 வயசுல இருந்து. 11 வயசுலேருந்தே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் வரைக்கும் ஏமாத்தல? அப்போ ஏமாத்தல, ஏமாறவும் இல்லை. சூப்பர். இந்த நாட்டில் யார் ஏமாத்தாதுக்கிறான்? எல்லாம் ஏமாத்தின்னு தாங்கிறான். ஒருத்தனை ஏமாத்துறான், ஒருத்தனை தாட்டை போட வைக்கிறான், உனக்கு குடியை வாங்கி விட்டு இடத்த விற்கிறான். எவ்வளோ இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருக்குது எல்லாம். எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே திட்டு பசங்களாங்க, யாரும் நம்ப முடியாது. நீங்கள் எதிலாவது ஏமாந்துருக்கீங்களா? ஆமாம் சார், நிறைய ஏமாந்துருக்கேன். ஏதாவது முக்கியமான ஒன்று இந்த இது என்ன பாதிச்சதுன்னா? என்ன பாதிச்சு? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒன்று நடந்திருக்குல்ல, இது என்ன ரொம்ப பாதிச்சுட்டு? ஆமாம் சார், நான் நகையெல்லாம் குத்தி ஏமாந்துட்டுருக்குறேன். அவ்வளோ. ஆமாம், நிறைய பேர்கிட்ட நம்பிக்கை தான், நம்பிக்கை பேரில் குத்தா. நீ எப்போ குத்தா, ஏது குத்தா? ஒருத்தன் 20,000 தரணும், ஒருத்தன் 30,000 தரணும், கடன் குத்து இதோ தரேன், நான் உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கோ அப்படிங்கிறான். நான் யார் ஒருத்தன் யாரும் முக்கியமான ஆளை நம்ப முடியல. யார் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அவங்களாம் நம்மளை எல்லாம் ஏமாற்றாத ஆள் இல்லை, எல்லோரும் ஒருத்தன் ஏமாற்றி பழைக்கிற இதுதான் நாட்டு இது. நீங்கள் நம்பி கொடுத்துறீங்க, ஏமாறுறப்ப உங்களுக்கு எப்படி வலிக்குது? ஆமாம், ரொம்ப ஃபீலிங் ஆகும். என்னடா நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படி. நம்ம சின்னதுலேருந்தே பழகணுங்களே ஏமாத்துறாங்க. அதான் சொல்கிறேன், சின்னதுலேருந்தே நல்லா பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம கடன் ஒரு 50,000 30,000 1 லட்சத்துக்கு மேலே 5 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கி கொடுத்தா நம்மளை மாட்டி விட்டு அவங்க நல்லா போயிடுறாங்க. அதுதான் ஃபீலிங் எனக்கு. நம்ம அவங்க நல்லா இருக்காங்க, நம்மளை நடுத்தரில் விட்டு போயிட்டாங்க. அதான் சொல்கிறேன். இந்த வழி ரொம்ப இருக்குது சார். ஆமாம் சார், ஏமாற்றக்கூடாது. கடவுள் நம்ம ஒருத்தர் ஏமாற்றினா இப்போ இன்னொருத்தர் அவங்கள ஏமாற்றக்கூடிய ஆள் இருக்கான். அதான் சொல்கிறேனே, அதான் ரஜினி சொல்லுவார் பார், நல்லவனை சோதிப்பார் கடவுள், ஆனால் கட்டவனை நிறைய கொடுப்பார். ஆனால் கடைசியில் கட்டவனை கை விட்டுவார், நல்லவனை தூக்கி விட்டுவார். அதான் இந்த விஷயத்துக்கு இனிமேல் ஏமாறக்கூடாதுன்னு. ஆமாம் சார். ஏதாவது சொல்லணும்னா எந்த சொல்ல? நம்ம சொன்னால் கேட்கட்டு மாட்டோம் சார், நீனா பெரிய இதுவானுங்கிறாங்க. நம்ம சொல்லி பாருங்க, தம்பி இப்படி போகாத, அப்படி போகாதப்பா, பள்ளம் தண்ணி கடலுக்கு போகிறானுங்க, ஆழத்தில் போயிட்டீங்கன்னா போயிடுவீங்க சொன்னால், அட நீ போ பெரியவரேங்கிறான். வாட்சி வண்டி போ சார் அப்படின்னு போகிறானுங்க, பாய்ச்சின்னு போடுறானு. பெரியவங்க நம்ம சொல்கிறாரு அப்படின்னு கேட்க மாட்டான். அவன் எவனா ஒருத்தன் சார் இருந்தாலும்னா சார் 10 ரூபா 20 ரூபா வாங்கிக்கின்னு அவன் விடுவான் சார் ஆளுங்களை அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. டைரெக்டாக நம்ம கேட்கலாம் வாய் தந்து, திருடக்கூடாது, அள்ளக்கூடாது. ஓகே, அதான் சார். சின்ன விஷயத்து கூட ஏமாந்ததில்லை? ஏதாவது காசு பணம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்படி இது வரைக்கும் ஏமாந்தவங்க யாராவது உங்களுக்கு கஷ்டமாக சொல்லியிருக்காங்களா? அதுவும் இல்லை. அதுவும் இல்லை, மொத்தத்தில் ஏமாறவே இல்லை இன்னும். ஏமாந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்னால் ஸ்கூல் டேஸ்லேருந்து இல்லை, காலேஜ் படிக்கும்போது தான். என்னோடய ஃப்ரெண்டுனா எனக்கு பெஸ்ட்டுன்னு ஒருத்தவங்களை யோசிப்பேன், பட் அவங்க என்னை விட வேற ஒருத்தவங்கள பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதுதான் எனக்கு. அந்த ஏமாற்றும் போது அந்த வலி எப்படி இருக்குது? அந்த வலி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ அது ரொம்ப திரும்ப இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. குறிப்பிட்டாப்புல இந்த இன்சிடென்ட்ல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கு? அது சடனா இப்போ எனக்கு வரல. அந்த டைம்ல அழுதுருக்கீங்களா சம்திங்? அதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல இதில். ஆனால் அது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஏமாந்தது. ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம். அதுலேருந்து இதுக்கப்புறம் யார்கிட்டையும் க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துட்டு பிடிக்கும்னா க்ளோஸ், பட் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த வலி தாங்கிக்க முடியல அந்த பீரியட். இனிமேல் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் போதுன்ற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். நிறைய ஏமாந்துருக்குறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட. எல்லாமே ஃப்ரெண்டுங்க தான் நான் இருந்தேன் என் வாழ்க்கையில். எல்லாம் என்னை ஏமாத்துறதுக்கு தான் இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து ரொம்ப அடிபட்டு எல்லாம் தெரிஞ்சு இப்போ என்னோடய லைஃப்பில் நான் நல்லா இருக்கேன். குறிப்பிட்டாப்புல இந்த இன்சிடெண்ட் என்ன ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்களால சம்பவம் நிறையா துரோகம்,
நம்பிக்கை துரோகம் நிறையா. நான் இவங்கள நம்பி இருந்தேன், அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப கூடியே இருந்து துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துக்காட்டாக ஏதாவது ஒன்று இந்த இது ஏதாவது நடந்திருக்கும்ல இந்த துரோகத்துக்கு? நிறைய என் கூட இருந்துன்னே எல்லாமே தெரிஞ்சுன்னு அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறது, அந்தமாரி சில விஷயம் என் விஷயம் எல்லாமே தெரிஞ்சு வேறு நம்ம பிடிக்காத ஆளுங்கிட்ட அவங்கக்கிட்ட போய் சொல்கிறது, அவங்கக்கிட்ட விரைதாக இருக்கிற மாரி நம்ம போய்ட்டு நல்லவங்க மாரி காமிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா எல்லாருமே கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்துறதுக்கோசமே இருக்கிறாங்க. அந்த ஏமாற்றும் போது அந்த வலி எப்படி இருக்கு? அது வலி தாங்க முடியாத வலி தான். இப்போ அதுலேருந்து மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வெளியே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் என் லைஃப்பை நான் தொடங்குவேன். பிஸ்னஸில் தான் இருக்கும்போது ஒரு பையனை நம்பி நம்ம ஷாப்பை விட்டு போயிடுறோம். நம்ம காசு எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறோம், ஆனால் கடைசியில் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம நம்பிக்கையாக இருப்போம் ஒருத்தர் மேலே, ஆனால் அந்த நம்பிக்கையே போயிடுது அவங்க மேலே. திருப்பி வந்தாலும் அவங்கள சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நம்பி விட்ட பையன் முதுகில் குத்தும் போது அந்த வேதனை வலி இருக்குதா? கஷ்டம்தான். சரி, நம்ம அவ்வளோ பார்த்தோம் க்ளோஸாக, அவனுக்கு வேண்டியது காசு பணம் ரூமு எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு அப்படி பண்ணும்போது கஷ்டமாயிருது. அந்த வழி ஏமாத்துறதுன்னா அந்த வேலை செய்யறவங்க ஏமாத்துறாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2 சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம்.